Hi students, in chapter 10 ordinary differential equations exercise 10.8 10 and example 10.30 பார்க்க போறோம். ரொம்ப important question. 10th one பாருங்க, a tank initially contains 50 liters of pure water starting at time t equal to 0. இனிஷியலாக வந்து அந்த 50 liters வந்து எப்படி இருக்குன்னா பியூராக இருக்குது, தூய்மையாக இருக்குது. A brine containing with 2 grams of dissolved salt per liter flows into the tank at the rate of 3 liters per minute. The mixture is kept uniform by stirring and the well-stirred mixture simultaneously flows out of the tank at the same rate. Find the amount of the salt present in the tank at any time t greater than 0. ஆரம்பத்தில் ஒரு தொட்டியில் 50 லிட்டர் தூய்மையான தண்ணீர் உள்ளது. தொடக்க நேரம் t = 0வில் 1 லிட்டர் நீரில் 2 கிராம் வீதம் கரைக்கப்பட்ட உப்பு கரைசலானது 1 நிமிடத்திற்கு 3 லிட்டர் வீதம் தொட்டியில் விடப்படுகிறது. இக்கலவையானது தொடர்ந்து கலக்கப்பட்டு சீராக வைக்கப்படுகிறது. மேலும் அதே நேரத்தில் நன்கு கலக்கப்பட்ட இக்கலவையானது அதே வீதத்தில் தொட்டியிலிருந்து வெளியேறுகிறது. t greater than 0 என்னும் ஏதேனும் ஒரு நேரத்தில் தொட்டியில் உள்ள உப்பின் அளவினை காண்க. ஸோ அதோட சொல்யூஷன் பார்க்கலாம். t நேரத்தில் தொட்டியில் உள்ள உப்பின் அளவு a என்க. Let a denote the amount of salt in the tank at time t. The rate of change of the content of the salt இருக்குல்லடமா, அதுதான் நம்ம dA/dt அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? அந்த dA/dtங்கிறது இன்ஃப்ளோ ரேட் மைனஸ் அவுட்ஃப்ளோ ரேட், உள் நுழையும் வீதம் மைனஸ் வெளியேறும் வீதம். அந்த வாட்டர் வந்து உள்ளே போகிறதும் அந்த வாட்டர் வெளியேறதும் ரெண்டுத்தோட ரேட்டும் தான் dA/dtன்னு வச்சுக்கிறோம். சப்ராக்ட் பண்ணுறோம், அதை தான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். இன்ஃப்ளோ ரேட் பாருங்க, உள் நுழையும் வீதம். ஒரு லிட்டர் நீரில் 2 கிராம் வீதம் கரைக்கப்பட்ட உப்பு கரைசலானது 1 நிமிடத்திற்கு 3 லிட்டர் வீதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அது 1 நிமிடம் இன்ட்டு 3 லிட்டர் இன்ட்டு 2 கிராம்ஸ் இன்ட்டுல எழுதியாச்சு. இங்கிலீஷில் பாருங்கள், 2 grams of dissolved salt per liter flows into the tank at the rate of 3 liters per minute. அதான் 1 minute into 3 liters into 2 grams. ஸோ 3 2s are 6ன்னு மல்டிப்ளை பண்ணியாச்சு. அவுட்ஃப்ளோ ரேட் வெளியேறும் வீதம், அதுவும் பார்த்தீங்கன்னா 1 நிமிடம் 3 லிட்டர். அது அவுட் ஆஃப் எத்தனை லிட்டர் ஆஃப் வாட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 இல்லையா. இக்கலவையானது அதே வீதத்தில் அதே நேரத்தில் நன்கு கலக்கப்பட்ட இக்கலவையானது அதே நேரத்தில் வெளியேற்றப்படுகிறது. The mixture is kept uniform by stirring and the well-stirred mixture simultaneously flows out of the tank at the same rate அப்படின்னு கொடுத்துருக்கா. சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ 1 into 3 அப்படின்னு போட்டாச்சு. எத்தனைனா 50 லிட்டர்ஸில் அவுட் ஆஃப் 50 இல்லையா. ஸோ 1 minute into 3 liters divided by 50 liters, 1 நிமிடம் into 3 liters divided by 50 liters டைம்ஸ் ஆஃப் ஏ. அதாவது எத்தனை தடவை அது மாதிரி போகுதுன்னு தெரியாது இல்லையா, அதுதான் ஏ தடவைகள் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இது மல்டிப்ளை பண்ணுறச்சு 3a அப்படின்னு வரும், டிவைடட் பை 50. ஸோ 3a/50. ஸோ இதை வந்து நம்ம அந்த ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் போட போகிறோம். சரியா? ஸோ dA/dt ஈக்குவல் டு இன்ஃப்ளோ ரேட்டு தான் 6ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், மைனஸ் அவுட்ஃப்ளோ ரேட் வந்து 3a/50. ஸோ கிராஸ் பண்ணுறச்சு 300 minus 3a divided by 50. ஸோ இதுலேருந்து -3 காமனாக எடுத்திங்கன்னா a minus 100 divided by 50. ஸோ -3a வந்துடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 300 வந்துடும், divided by 50. ஸோ dA/dt is equal to -3/50 இன்ட்டு அந்த a minus 100 இருக்குது. ஸோ அந்த கேபிட்டல் ஏ வருது இல்லையா, அதெல்லாம் ஒரு சைடு கொண்டு போங்க, டீயெல்லாம் ஒரு சைடு கொண்டு போங்க. அதாவது வேரியபிள் செப்பரபிள் பண்ணுறோம், பிரிக்கிறோம். சரியா? ஸோ dA/a
minus 100 equal to minus 3 by 50 into dt. Therefore integrating on both sides பண்ணுறேன் சரியா. So integral dA by a minus 100 is equal to minus 3 by 50 into integral dt. So 1 by x na log x, அப்போ 1 by அப்படின்னு வரனால log of a minus 100 is equal to minus 3 by 50 into integral dx na x dtன்னு இருக்கனால t ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்குறோம், அது லாகோட சேர்த்துக்கிறோம். ஸோ ப்ளஸ் லாக் சி. அதே லைனை இங்கே எழுதியிருக்கேன். இந்த லாக் சி இங்கிட்டு வரைச்ச லாக் ஆஃப் a minus 100 minus log c equal to minus 3 by 50 t. இது log a minus log b அப்படின்னா log of a by b அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணலாம். So log of a minus 100 by c is equal to minus 3 by 50 into t. So இந்த log எடுக்கிறதுக்காக exponential எடுக்கிறேன். Taking exponential on both sides. So e log of a minus 100 by c is equal to e power minus 3 by 50 t அப்படின்னு வரும். இந்த e log அப்படின்னு வந்தால் அது கட் ஆகிடுண்டாமா சரியா. So e log கட் ஆகிடுதுன்னா a minus 100 by c is equal to e power minus 3 by 50 into t. So இந்த c cross ஆகுது. So a minus 100 is equal to c into e power minus 3 by 50 into t. ஓகேவா. ஸோ இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். அது ஒன்றுன்னு நோட் பண்ணியிருக்கேன் போல இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஒன்று நோட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க சரியா. இந்த செகண்ட் ஒன் வந்து அட் டி நேரத்தில் டேங்க் வந்து இனிஷியலி கண்டைன்ஸ் 50 லிட்டர்ஸ் ஆஃப் பியூர் வாட்டர். இனிஷியலாக வந்து 50 லிட்டர்ஸ் வந்து பியூர் வாட்டர்னு சொல்லிட்டாங்க. ஆரம்பத்தில் ஒரு தொட்டியில் 500 லிட்டர் தூய்மையான தண்ணீர் உள்ளது. அப்போ அதில் எதுவுமே கலக்கல அந்த சால்ட்டு சரியா. அப்போ ஏங்கிறத நம்ம அமௌண்ட் ஆஃப் சால்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா. உப்பின் அளவு தான் ஏன்னு எடுத்துக்கிட்டோம். அது வந்து ஆரம்பத்தில் எதுவும் இல்லாதனால டைமும் 0, அமௌண்ட்டும் அந்த உப்பு சால்ட்டோட நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டோம், அதுவும் 0. புரியுதா. அதனால் t0 a0 சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 2டாமா. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்க சொல்லியிருக்கேன் உங்களை சரியா. ஸோ இதில் கொண்டு போய் போடும் பொழுது 0 minus 100 is equal to c into e power minus 3 by 50 into 0. அது மல்டிப்ளை ஆகிடுச்சு 0 எழுதி e power 0னா அதோட வேல்யூ 1. ஸோ சியோட வேல்யூ வந்து -100. இதையும் ஈக்குவேஷன் இந்த 1ல் கொண்டு போய் போகிறோம். அது 1ங்கிறது இப்போ நமக்கு 2. இல்லைனா மேலே உள்ள 1 தூக்கிடுங்க அவ்வளோதான். அதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்க வேணாம் சரியா. இதே ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து 1ன்னு போட்டிருந்தாலும் அது வேணாம். ஸோ a minus 100 is equal to minus 100 into e power minus 3 by 50 tன்னு இருக்குது. இந்த 100 அங்கிட்டு போகிறச்ச ப்ளஸ்ஸாக மாறிடுது. இதுலேருந்து 100 காமனாக எடுக்கிறச்ச 1 minus e power minus 3 by 50 into t அப்படின்னு கிடைக்குது. ஸோ t நேரத்தில் தொட்டியில் உள்ள உப்பின் அளவு amount of salt at time t. t நேரத்தில் தொட்டியில் உள்ள உப்பின் அளவு amount of salt at time t is 100 into 1 minus e power minus 3 by 50 into t. அடுத்தது எக்ஸாம்பிள் 10.30 பாருங்க. A tank contains 1000 liters of water in which 100 grams of salt is dissolved. இப்போ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, 1000 லிட்டரில் 100 கிராம் வந்து சால்ட்டு கலந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. Brine and 1 brine is high concentration solution of salt, usually sodium chloride in water, runs in a rate of 10 liters per minute and each liter contains 5 grams of dissolved salt. The mixture of the tank is kept uniform by stirring. Brine runs out at 10 liters per minute. Find the amount of salt at any time t. ஒரு தொட்டியில் உள்ள 1000 லிட்டர் நீரில் 100 கிராம் உப்பு கரைந்துள்ளது. பிரைன் என்பது அடர்த்தி
அடர்ந்த அடர்த்தி கொண்ட உப்பு கரைசலாகும். வழக்கமாக சோடியம் குளோரைடு கரைசலாகும். பிரைன் ஒரு நிமிடத்திற்கு 10 லிட்டர் வீதம் உட்புகுத்தப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு லிட்டர் நீரிலும் 5 கிராம் உப்பு கரைந்துள்ளது. தொட்டியில் உள்ள நீரானது தொடர்ந்து கலக்கப்பட்டு சீராக வைக்கப்பட்டுள்ளது. பிரைன் ஒரு நிமிடத்திற்கு 10 லிட்டர் வீதம் வெளியேறுகிறது. T நேரத்தில் தொட்டியில் உள்ள உப்பின் அளவை காண்க. இதோட சொல்யூஷன் பாருங்கள். T நேரத்தில் தொட்டியில் உள்ள உப்பின் அளவு A என்க. Let A denote amount of salt in the tank at time T. ஸோ இப்போ இந்த கொஷினில் T வந்து 0, A வந்து ஆனால் 100. ஓகேவா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த கண்டென்ட் ஆஃப் த சால்ட் DA/DTன்னு எடுத்துக்கிறோம். இன் ஃப்ளோ ரேட் மைனஸ் இன் அவுட் ஃப்ளோ ரேட். உள்நுழையும் வீதம் மைனஸ் வெளியேறும் வீதம். ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்க வேணாம். 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை 2ன்னு எடுத்துக்கணும். சரியா? அப்படி அதை 2ன்னு எடுத்துக்காமல் 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை 1ன்னு போட வேணாம் அந்த இடத்துல. ஸோ ஒரு நிமிடத்திற்கு 10 லிட்டர் வீதம் உட்புகுத்தப்படுகிறது. ஒவ்வொரு லிட்டரிலும் 5 கிராம் உப்பு கரைந்துள்ளது. அப்போ 1 × 10 × 5. இன் ஃப்ளோ ரேட் உள்நுழையும் வீதம் 1 × 10 × 5. 1 minute × 10 liter × 5 grams. Salt runs in a rate of 10 liter per minute and each liter contains 5 grams of dissolved salt. So 1 minute into 10 liters into 5 gram multiply பண்ணுறச்சு 50 அப்படின்னு கிடச்சிருக்கு. இன் அவுட்ஃப்ளோ ரேட் வெளியேறும் வீதம் ஒரு நிமிடத்திற்கு 10 லிட்டர் வீதம் வெளியேறுகிறது. ஒரு நிமிடத்திற்கு 10 லிட்டர் வீதம். அவுட் ஆஃப் எத்தனை லிட்டர்ஸ்? 1000 லிட்டர்ஸ் இல்லையா? அப்போ தான் 1 × 10 / 1000. அது எத்தனை டைம்ஸ்ன்னு தெரியாது இல்லையா? அதனால தான் இன்ட்டு A போட்டுக்கிறோம். சரியா? ஸோ 1 minute × 10 liter / 1000 லிட்டர். ஒரு நிமிடம் இன்ட்டு 10 லிட்டர் / 1000 லிட்டர். அவுட் ஆஃப் வந்து find the amount of salt at a time T. 1000 liters out of 1000 liters of water. அது எத்தனை டைம்ஸுங்கிறதுக்காக எத்தனை தடவை இது மாதிரி போகுதுன்னு தெரியாது இல்லையா? அதை தான் டைம்ஸ் ஆஃப் ஏன்னு அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஏ தடவைகள்னு. ஸோ 10A அப்படின்னு வந்துடும். 10 × A வந்து 10A / 1000. ஏ அப்புறம் போட்டிருக்கேன். இதை வந்து டிவைட் பண்ணுறச்சு 0.01A. ஸோ இது ரெண்டுத்தையும் அந்த ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் போட்டோம்னா நமக்கு அந்த DA/DT கிடச்சிரும். அது அப்புறம் நம்ம வேரியபிள் செப்பரபிள் பண்ணுறோம். செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ 50 - 0.1A அப்படின்னு போட்டாச்சு. சரியா? இந்த 0.1Aவை அதுக்கப்புறம் மறுபடி கொண்டுட்டு வந்துக்கலாம். 1/100ன்னு வச்சுக்கலாம் அதை. ஸோ 50 - 1/100A அப்படின்னு எடுத்துகிட்டு அப்புறமா மாற்றிக்கலாம்ப்பா அதை. ஸோ இது கிராஸ் ஆகிறச்ச 5000 - A / 100. ஸோ அதுலேருந்து மைனஸை காமனாக எடுத்திங்கன்னா A - 5000 / 100 அப்படின்னு வரும். சரியா? ஸோ அது DA/DT is equal to minus of A - 5000 / 100. ஸோ ஏலாம் ஒரு பக்கெட்டு, அந்த கான்ஸ்டன்ட்டு டிடிலாம் ஒரு பக்கெட்டு கொண்டு போங்க. சரியா? ஸோ DA/A - 5000 போட்டாச்சு ஈக்குவல் டு -1/100 இன்ட்டு இந்த டிடி கிராஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் இந்த அகெயின் வந்து இந்த 1/100 -0.01 போட்டுக்கலாம். சரியா? இந்த ஸ்டெப்புக்கு நம்ம இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணலாம். ஸோ இன்டகிரல் DA/A - 5000 is equal to -1/100 into integral dt. So log of A - 5000. 1/னா லாக்னு வரும். ஸோ log of A - 5000 போட்டாச்சு ஈக்குவல் டு இந்த 1/100 மாற்றிட்டே பாருங்கள். -0.01
இன்டெக்ரல் டிடியை வந்து டீம் போட்டாச்சு, கான்ஸ்டன்ட் லாக் சி போட்டாச்சு. இந்த லாக் சி இங்கிட்ட வரைச்சா மைனஸாக மாறிடுது, ரிமைனிங் அப்படியே தான் இருக்குது. இது லாக் ஏ மைனஸ் லாக் பி அப்படிங்கிறனால லாக் ஆஃப் ஏ பை பின்னு வரும் இல்லையா. ஸோ ஏ மைனஸ் 5000 டிவைட் பை சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.01 டி. ஸோ லாக் எடுக்கும் பொழுது உன்னுடைய ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ்போனிஷியலாக மாறிடும். ஸோ ஏ மைனஸ் 5000 பை சி. ஸோ இந்த சி வந்து கிராஸ் ஆகுது. ஸோ ஏ மைனஸ் 5000 ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் மைனஸ் 0.01 டி. தேர்ஃபோர் ஏ அதே ஈக்குவேஷன் இதுலேயும் போய் அதே ஒன்றுனே வச்சுட்டேன் பாருங்கள். அதனால தான் அங்கே மேலே கொடுக்க வேணாம். A tank contains 1000 liters of water in which 100 grams of salt dissolvedன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு தொட்டியில் உள்ள 1000 லிட்டர் நீரில் 100 கிராம் உப்பு கரைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. போன கொஷினில் தூய்மையாக இருந்துச்சு, இந்த கொஷினில் 100 கிராம் உப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா. அப்போ வந்து டி வந்து 0, இனிஷியலாக டைம் 0, பட் அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சால்ட் வந்து 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ டி ஈக்குவல் டு 0, ஏ ஈக்குவல் டு 100, சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன் 1. அப்போ அந்த மேலே டிஏ பை டிடி இன்ஃப்ளோ ரேட் மைனஸ் அவுட்ஃப்ளோ ரேட் சொல்லியிருந்தாலே அங்கே ஈக்குவேஷன் 1ன்னு போட வேணாம். சரியாடாமா. ஸோ 100 மைனஸ் 5000 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுற அந்த ஈக்குவேஷன் 1ல் போய் சி இன்ட்டு இ பவர் மைனஸ் 0.01 இன்ட்டு 0. ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும், மல்டிப்ளையர்ஸ் 0 ஆகிடும். இ பவர் 0னா 1. ஸோ சியோட வேல்யூ பார்த்திங்கன்னா மைனஸ் 4900 அப்படின்னு கிடைக்குது. இந்த சியை போய் நம்ம ஈக்குவேஷன் 1லேயே அகெயின் போடுறோம். அப்போ ஏ மைனஸ் 5000 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4900 இன்ட்டு இ பவர் மைனஸ் 0.01 டி. இந்த 5000 அங்கிட்டு போகிறச்ச ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 5000 மைனஸ் 4900 இன்ட்டு இ பவர் மைனஸ் 0.01 டி. ஸோ டி நேரத்தில் தேவையான தொட்டியில் உள்ள உப்பின் அளவு. Amount of salt at time t is 5000 minus 4900, 5000 minus 4900 into e power minus 0.01 t. Thank you students.